கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த அருமையான கருத்தினாலே நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உங்களுக்கு சுவாகித்து பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். ஆகவே இந்த அருமையான வேளையிலே தேவனுக்கு மகிமையாக கர்த்தர் தொழுகையை தூக்கணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 82வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழி நடத்தும். உலையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தினீரே, உலையான சேற்றி நின்றே தூக்கியே நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவேன், உந்தனை போற்றிடுவேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழிநடத்தும். அலைமோதும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே, அலைமோதும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காணச் செய்யும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழிநடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. ஜீவிய காலமெல்லாம் உம்மையை பின் செல்லுவேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினம் வழிநடத்தும். ஜெபிப்போம். இருக்கு மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, இந்த அருமையான இந்த வேளையில் உமது பிள்ளாக நாங்கள் ஒன்று கூடி பிதாவே நாங்கள் உண்மை ஆவியோடு உண்மைத்தோடு சுவாக்கித்தை பெற்றுமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் உமது வசனங்களை தியானிக்கப் போகிறோம். உமது வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதுவே நடக்க உதவி செய்யும். இயேசுவை நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்திய உலகிலே அநேகரை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காத மக்களாக, தேவனோடு சொல்ல அவளோடு செய்யக்கூடிய மக்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு அநேகரை செய்வதிலே கீழ்ப்படிவது கிடையாது. கீழ்ப்படியாமை என்பது தேவனுடைய பார்வையில் பெரிய பாவம். பாருங்கள், கீழ்ப்படியாமல் போனதினால்தான் அநேக தேவனுடைய ஈவை இழந்த மக்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய அன்பிலிருந்து விலக்கு பெற்ற மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் அவருடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது. பாருங்கள், ஆகவே தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ரோம சபைக்கு பவுல் எழுதும் பொழுது பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போனதினால் அநேக கீழ்ப்படியாமல் போனார்கள். வாசிக்கலாம் பாருங்கள், ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவராம்.
ஒரு மனிதன் கீழ்ப்படியாமல் போனால் அவன் சந்ததி அநேகர் நினைச்சார்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆனால் ஒரு மனிதர் கீழ்ப்படிந்தனால் அவர் யார்? அவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் என்ன செய்கிறார்கள்? நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆரம்ப காலத்திலே தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்கள் என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்திலே வைத்து ஏதேன் தோட்டத்திலே எல்லா மரங்களையும் காட்டி எல்லா மரத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் ஒரு மரத்தை சுட்டி காட்டி நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தை பார்த்து இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கவே புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் சாகவே சாக சொன்னார். தேவன் சொன்னார். அவர் வார்த்தையின் மூலமாக ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார், எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடுங்கள், எல்லா மரத்தின் கனி புசியுங்கள், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்கவே புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் சாகவே சாக சொன்னார். ஆனால் பாருங்கள், ஆதாம் ஏவாள் அதை கேட்டார்கள். ஆனால் பிசாசு என்ன செய்தான்? தேவ வார்த்தையை அவர்கள் கேட்டு கீழ்ப்படியக்கூடாதபடி ஏவாள் மூலமாக என்ன செய்தான்? ஏவாளை வஞ்சித்து ஏவாள் மூலமாக அந்த எந்த கனியை, எந்த மரத்தின் கனியை தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த மரத்தின் கனியை ஏவாளும் புசித்து தன் கணவனாகிய ஆதாமை புசிக்க வைத்தான். இருவருமே கீழ்ப்படியாமல் போனார்கள். கீழ்ப்படியாமல் போனதனால் அவர்கள் கிடைத்த ஒரு தண்டனை பாருங்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22 நான் வாசித்தால் பாருங்கள். பின்பு தேவனாய் கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கு உயிரோடாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய் கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டாராம். ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். உண்மைதான் பாருங்கள். கீழ்ப்படியாமையின் மூலமாக ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதினால், தேவ வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போனதினால் அவன் தேவனை விட்டு விலக்கப்பட்டவனாக போனான். பாருங்கள், பாவம் என்பது இதுதான். தேவனோடு சொல்ல மனிதனோடு செய்வது பாவம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாருங்கள், பாவம் கீழ்ப்படியாமையினால் உருவாகிறது. தேவனை கீழ்ப்படியும் பொழுது நாம் தேவனோடு சேருகிறோம். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? விலக்குகிறார். தேவனுக்கு நாம் விரோதிகளாக மாறிவிடுகிறோம். அவர்களை கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். தேவனை கீழ்ப்படிய வேண்டும். இந்த விலைகளை பணிக்க தேவனுடைய சொல்லை மனிதர்களும் சென்னைக்குள் மக்களாகிறார்கள். பாருங்கள், வேதத்தில் அநேக காரியங்கள் இன்றைக்கு அப்படித்தான் நடக்கிறது. தேவ வார்த்தைக்கு அநேகம் செய்வதிலே கீழ்ப்படிவது கிடையாது. கீழ்ப்படியாமல் போனால் அதற்கு தண்டனையை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும். அதே போல லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அங்கு ஆதாப் அபி என்ற 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? தேவன் அந்நியக்கினியை கொண்டு வரக்கூடாது சொன்னார். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்நியக்கினியை கொண்டு வந்து பலிபீடத்தில் தூபம் காட்டினார்கள். அது தேவனுடைய வார்த்தை மீறுவதாக அர்த்தம். பாருங்கள், தேவன் சொன்னதை கேட்காமல் அவர்கள் எப்படி செய்ததனால் அவர்கள் அக்கினியால் செய்தார்கள், சுற்றிருக்கப்பட்டார்கள், செத்தார்கள், மடிந்தார்கள். இது நடந்த உண்மை. பாருங்கள், தேவனுடைய சொல்ல நாம் செய்யவே கூடாது. தேவன் சொன்னதை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். 1 Corinthians 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று தேவன் வார்த்தை போதிக்கிறது. அவன் தேவன் எழுதியிருக்கிறார், பரிசுத்த ஆவியால் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்னதை மாத்திரமே செய்ய வேண்டும். தேவன் சொல்லாததை செய்தால் அது பாவம், அது தேவனுக்கு விரோதமான காரியம். தேவன் தண்டிப்பார். பாருங்கள், அதே போல எல்லாம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பாருங்கள், மோசே அதே போல தான் செய்தார்.
ஒரு பெரிய வனாந்தரத்திலே பாலைவன சோலையிலே மோசி சிறுவர்கள் அழைத்து வந்த பொழுது அங்கு சிறுவர் ஜனங்களுக்கு தாகமாகிவிட்டது. குடிப்பதற்கு தண்ணி இல்லை. எங்கு பார்த்தாலும் பாறைகள். அங்கு தண்ணியே கிடைக்கவில்லை. மோசி இஸ்ரவேல் மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஜனங்கள் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார்கள். தண்ணீர் வேண்டும், நான் தண்ணிக்கு என்ன செய்வேன் என்று கேட்ட பொழுது தேவன் சொன்னார், ஒரு பாறையை காட்டி பாறையோடு பேச சொன்னார். வாசிக்கலாம் பாருங்கள். என்னாகும் 20ஆம் அதிகாரத்துக்கு நான் திருப்புவோம். பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன் இடத்திலிருந்து தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளைப்படியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவரை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கூலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார்கள் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயை ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் கண்களின் முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றாராம். இது உண்மையில் எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்கள். மோசே ஆரோனும் எகிப்து தேசம் சிறுவர் ஜனங்களை வனாந்தரத்தினுடைய அழைத்து வந்தார். ஆனால் வனாந்தரத்திலே தண்ணீர் கேட்ட பொழுது பாரிந்து தண்ணீரை தேவன் கொடுக்க வைத்தார். பாரியோடு பேச சொன்னார் மோசையை பார்த்து. ஆனால் மோசே என்ன செய்தார்? தேவன் சொன்னதுக்கு மேலாக சொல்லாத ஒன்றை செய்தான். எது? அந்த பாறையில் தன்னுடைய கையில் வைத்திருந்த கோலை ஓங்கி ஓங்கி அடித்து விட்டார். பாருங்கள், கோலுக்கு அந்த குச்சிக்கு வலிக்கப் போவது கிடையாது, பாறைக்கு வலிக்கப் போவது கிடையாது. என்னடா என்று ஒரு நம்ம கேட்கிறானால் தேவன் சொன்னது தான். தேவனுடைய வார்த்தை மீறக்கூடாது, தேவன் சொல்லாததை செய்யவும் கூடாது. பாருங்கள், மோசே எப்படி செய்தனால், நீ இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியாது, நீ அவர்களோடு கானான் தேசத்துக்கு போக முடியாது சொல்லி தேவன் சொன்னார். அதே போல் மோசே கானானுக்கு பிரவேசிக்க முடியவில்லை. அதே போல் தான் தேவன் சொன்னதை செய்யாமல் சொல்லாத ஒன்று செய்வோம் என்றால் அது பாவம். ஆகவே தான் 1 யோவான் 3:4 வாசித்தோம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். எவ்வளவு பெரிய அருமையான சத்தியம்! இந்த சத்தியத்தனை செய்வது கேட்பது கிடையாது, கீழ்ப்படுவது கிடையாது. கீழ்ப்படியாமல் போகும்பொழுது தேவனுக்கு நமக்கும் உறவில்லாமல் போகணும். பாருங்கள், அதே போல் இன்னொரு சம்பவம். இஸ்ரவேல் நாட்டை முதலாக சாமுவேல் மூலமாக சவுலை தேவன் ராஜாவாக நியமித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அமலேக்கியர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருப்பதனால் தேவன் சொன்னார், சாமுவேல் மூலமாக சவுலுக்கு அனுப்பி சொன்னார், நீ என்ன செய், அமலேக்கியர் என்ன செய், நீ அழித்து போடு, உன்னிடத்திற்கான படைகளை திரட்டி கொண்டு போய் அமலேக்கியிலே யாரும் இல்லாதபடி அங்கு பறவைகள் மிருகங்கள் அனைவரும் என்ன செய், அழித்து போடு என்று சொல்லி தேவன் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லி அனுப்பினார். சாமுவேலும் போய் சவுலத்தில் சொன்னான். அதே போல் சவுலின் செய்தான், தன்னை படைகளை திரட்டி போய் அமலேக்கியர் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஆனால் அழித்து போடும்போது அமலேக்கியர் அழிக்கிற வேளையிலே கொளுத்த ஆடுகளை கொளுத்த மாடுகளை செய்தான். அவன் அழிக்காமல் கொண்டு வந்து தன் அரண்மனைக்கு பின்னால் கட்டி வைத்தான். எவ்வளவு பெரிய பாவம் பாருங்கள்! தேவன் சொன்னதுக்கு மேலாக சொல்லாத ஒன்றை அவன் செய்தான். தேவனுடைய வார்த்தை மீறி நான் கீழ்ப்படியாமல் போனான். அப்பொழுது பாருங்கள், சாமுவேல் சவுலிடத்தில் வந்து கேட்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள்,
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். சாமுவேல் சவுலிடத்திலே போனான். சவுல் அவரை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். உடனே சாமுவேல் போன பொழுது சவுல் சாமுவேலை பார்த்து, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் சொன்னபடியே நான் என்ன செய்தேன், நான் நிறைவேற்றினேன். அமிலேக்கு நாட்டை அழித்து போட்டு சொன்னான், அதே போல என்ன செய்தேன், அமிலேக்கு நாட்டை அழித்து போட்டேன்னு சொன்னான். அப்பொழுது அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அரண்மனையிலே போய் சவுல் முன்பதாக சாமுவேல் உட்கார்ந்திருக்கும் பொழுது சாமுவேல் சவுலித்திற்கு கேட்ட சமயத்திலே ஆடுகளும் மாடுகளும் கத்துகிற சத்தம் சாமுவேல் காது கேட்டியது. சாமுவேல் கேட்டு, ஏன் இந்த சத்தம் எப்படி வந்தது பாருங்கள். அப்பொழுது அதற்கு சவுல், அமலேக்கிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்பவித்தார்கள், மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். தேவனாய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாக ஜனங்கள் நல்ல ஆடு மாடுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள் சொல்லி சவுல் சாமுவேல் சொன்னான். அப்பொழுது சாமுவேல் சொல்பார்கள், அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விட கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போதல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தரும் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மற்றும் அவளோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தரை சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து கர்த்தரை பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றானா. இது இவ்வளவு பெரிய பொல்லாப்பு. தேவன் சொல்லாததை செய்தான். ஆடு மார்களை கொல்லாமலை கொண்டு வந்து தன் அரண்மனைக்கு பிள்ளை கட்டினது எவ்வளவு பெரிய பாவம் பாருங்கள். அதற்கு பிறகு பாருங்கள், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தரை சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கு ராஜாவாகிய ஆகாக்கை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு கில்காலில் பலியிடுகிறதுக்காக கொல்லையிலே சாபத்திடாகும் ஆடு மாடுகளின் பிரமாணமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்களாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். ரண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாரம் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்து விடினாலே அவர் உண்மை ராஜாவை இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார்கள் ஆமறினார்கள். சாமுவேல் சவுலித்திற்கு சவுல் சொன்னான் தைரியமாக, நான் தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக கில்காலில் தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக ஜனங்களை கொண்டு வந்தார்கள் சொன்ன பொழுது சாமுவேல் சொன்னார், தேவன் கீழ்ப்படியத்தான் சொன்னாரே தவிர தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டுமே தவிர பலிகளை அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆகத்தான் பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் ஆமறிமார்கள். இதுக்கு எத்தனை பேர் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் எத்தனையோ பலிகளை செலுத்துகிறார்கள், எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், எத்தனையோ பலங்களை செலவழிக்கிறார்கள். அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் சொன்னதை மாத்திரம் செய்ய வேண்டும். சொல்லாததை செய்து தேவனை திணிச்சுக்கூடாது, விரோதமாகக்கூடாது. சவுல் அப்படித்தான் செய்தான். அதைத்தான் சாமுவேல் சொல்லார் பாருங்கள். ரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாரம் முரட்டாட்டம் பண்ணுதல். தேவனுடைய சொல்ல இன்றைக்கு ஜனங்கள் அது முரட்டாட்டம். இந்த கனிகள் அப்படித்தான் செய்கிறார்கள். அது பார்வது பெரிதான பாவம். அப்படி நீ செய்தினார் உன்னை ராஜா விராதபடிக்கு என்ன செய்தார்? தேவன் உன்னை புறக்கணித்தார் என்று சொல்லி சாமுவேல் அதே போல சவுல் புறக்கணிக்கப்பட்டார் பாருங்கள்.
அதே நிலைமைதான் நமக்கும். இந்த காரியங்களெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது பாருங்கள். ஆகவே பருவத்தின் தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ன பதிவாக்கப்பட்டது அந்த வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். பருவதற்கு மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தேவன் சொன்னதை செய்தார். பாருங்கள், எபிரேயர் ஆசிரியர் கூறும்போது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அவர் குமாரனாயிருந்தும் பற்ற பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகியாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராக இருந்தார். தேவன் சொன்னது செய்தார். தேவனுக்கு விரோதமாக அவர் எதையுமே செய்யவில்லை. ஆகவே தான் தேவனை உயர்த்தினார். பாருங்கள், அவர் கீழ்ப்படிந்தவராகி எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு, அவர் கீழ்ப்படுகிற மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரணகர்த்தராக இருந்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், இதை குறித்து பிலிப்பியர் சபிக்கும் பொழுது பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் திருப்பவும் பாருங்கள். பிலிப்பியர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாகும் முடங்கும்படிக்கு பிதாவாக தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்த நான் பராமரிமாறு. அதனால் எனக்கு பிரியமானங்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாயிருக்கும் பொழுது மாத்திரமில்லை, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேறப்பிலே ஆசைப்படுங்கள் என்று சொல்லி பிலிப்பியர் சபையார் ராமரிமாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். அவரை இப்போ நீங்கள் என்ன செய்ய கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். தேவன் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் சொன்ன வசனங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அங்கு பாவம் உருவாகிறது. தேவன் சொன்னதை விட்டு விட்டு சொல்லாது செய்யும் பொழுது அது பெரிய பாவம். பாருங்கள், தேவன் வார்த்தை தெளிவாக நமக்கு போதிக்கிறது. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணவே கூடாதாம், நினைக்கவே கூடாதாம். ஆனால் செய்தால் அதை விட பெரிய பாவம். நினைத்தாலே பாவம், ஆனால் செய்தால் அதை விட பாவமறி மாறி. இது உணர்ந்து நீங்களும் நானும் கீழ்ப்படிதல் பிள்ளைகளாக இருப்போம். ஆதாம் ஏவாள் தேவன் கீழ்ப்படியாமல் போனதுனால், தேவன் புசிக்க விடாமல் சொல்ல கனியை புசித்ததினால் ஏதேன் தோட்டத்தில் நிறுத்தப்பட்டார்கள். நாதாப் அபி அதே போலதான். தேவன் சொல்லாது அந்நிய அக்கினி அவர்கள் கொண்டு வந்திருந்தால் அந்த அக்கினி என்ன செய்தார்கள்? இருவரும் எரிக்கப்பட்டு செத்து போனார்கள். அதே போல மோசே கூட பாறையில் தண்ணீர் வரும், பாறையோடு பேசின்னு சொன்னதுக்கு மோசே பேசுவது மாத்திரமில்லை, பாறையை அடித்ததினால் பாலும் தன்னோடு கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. அதே போல சவுல் ராஜாவும் தான். இஸ்ரேல் நாட்டில் சவுலும் தேவன் சொல்லாத ஒன்று செய்ததினால் அவன் இஸ்ரேல் ராஜாவினால் புறக்கணித்தனர். அதே போல நமக்கும் நீங்கள் நாம் தேவனை கீழ்ப்படிய வேண்டும். என் வார்த்தை கீழ்ப்படிந்தால் தேவன் கீழ்ப்படி எவ்வளவு முக்கியம் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், தேவனை உயர்த்தினார். பரலோகத்திலே உலகத்தில் அத்தனை பேரும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படியாக, அவர் கீழ்ப்படும்படியாக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தினார். பாருங்கள், அது நானும் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். தேவன் வார்த்தை என்ன சொல்ல அதை மாத்திரம் செய்ய வேண்டும். தேவன் சொல்லாத ஒன்று செய்யவே கூடாது. பாருங்கள், பாவம் செய்கிறவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான்,
நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாமரிமா. இன்றைக்கு நீங்களானும் மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லாத ஒன்று நாம் செய்யவே கூடாது. சொன்னதை மாத்திரம் செய்வோம். அப்படி செய்தால் நமக்கு இப்பொழுது மாத்திரம் எப்பொழுதும் தேவனை பிரியமாக ஜீவிக்க முடியும். அன்றாக இயேசு கிறிஸ்து வரியில் அவரோடு சேர்ந்து அந்த பல்லோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது இருந்து விடாதபடி நாம் கீழ்ப்பிலோடு இருக்கு தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே இந்த வசனங்களின் கேட்டு நம் அனைவரும் ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்திற்கு நன்றி. இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக, மற்ற புதிய செய்யும்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளும் உமது வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க அப்பா நீ தந்த மாபெரும் தயவிற்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். உமது வசனங்களை கீழ்ப்பிடித்தக்க மனப்பக்குவத்தை எங்கள் யாவருக்கு தந்தரமப்பா. எங்கள் அருமையான ஆண்டவர் எப்படி கீழ்ப்படிந்து இந்த வானத்தின் பூமியில் அத்தனை பேரும் அவரை கர்த்தர் அறிக்கை செய்யும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலாக தேவன் ஆண்டவராகிய இயேசுக்கு உயர்த்தினார். அதே போல எங்கள் உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். நாம் உயரப்பட வேண்டும் என்று சொன்னார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல தேவன் வார்த்தை கீழ்ப்படிவோம். தேவன் நிச்சயமாக ஆசிரிப்பார். தொடர்ந்து ஆசிரித்து பாதுகாத்துக்கொள்ளும் பிதாவே, இதனால் எங்களை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட மக்களை ஆசிர்வதியும், அதுக்கு கீழ்ப்படுத்தி நிச்சயம். இயேசுவின் நல்ல பிதாவே.